ஒருத்தர் 911க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட தலை வந்து சிமெண்ட் மிக்ஸில் மாட்டிக்கிச்சு, உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். 911 டீம்லேருந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவனோட தலை மைக்ரோவேவ் அவனில் மாட்டிருக்கு. இது எப்படி மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இவங்க எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும், நிறைய வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக சிமெண்ட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலவையை எம்டி மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸில் அந்த பிளாஸ்டிக் கவரை மாட்டிட்டு அதில் வாய்க்கிட்ட மட்டும் ஹோல் போட்டுட்டு அதில் ஹோஸ் கொடுக்குறாங்க வாயில். எதுக்குன்னா ஆக்சிஜன் வரணும் இல்லையா, காற்று போகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அவர் தலையை பிடிச்சி அந்த சிமெண்ட் மிக்ஸில் அப்படியே அமுக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஃபன்னாக தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரால் மூச்சு விடவே முடியல. அதுக்கப்புறம் தான் 911க்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் ஃபேஸில் இருக்க அந்த காங்கிரீட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரெஷர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அவர் ரொம்பவே பேனிக் ஆயிடுறாரு. என்னன்னா அவரால் சுத்தமாக மூச்சு விடவே முடியல. ஏன்னா அவரோட வாயில் அந்த சலைவாயெல்லாம் அந்த டியூப்ல ஃபில் ஆயிடுது, அதனால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாரு. ஆனால் இங்கே இருக்கவங்கலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்காம பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடுறாரு. அண்ட் உடனே அங்கே இருந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் குதிச்சு அவர் மேலே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி மேலே வந்து அவரை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே நெக்ஸ்ட் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில வச்சு உடச்சி இந்த காங்கிரீட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க அந்த மைக்ரோவேவ் அவன் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு சிபிஆர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரீட்டை அந்த சுத்தியில வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடச்சி எடுக்கிறாங்க. அப்படி உடச்சதுக்கு அப்புறமா அவர் ஃபேஸில் இருக்க அந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பட் அவர் அசைவே இல்லாமல் இருக்காரு. உடனே ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. தென் ஒரு வழியாக அவர் கண்ணு முழிச்சிடுறாரு. இதை பார்த்து இவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இமீடியட்டா போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டை பாருங்க சாதிச்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இப்பதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு சாகுற நிலைமையில இருந்தா, இப்பதான் பொழைச்சிட்டான்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த சீனியர் ஃபயர் ஃபைட்டர் அவங்க போனை பிடுங்கி மிதிச்சு தண்ணியில தள்ளிடுறாரு. இவங்க பண்ண இந்த கிறுக்குத்தனத்தால இந்த பையனோட உயிரே போயிருக்கும். அதை கூட பொருட்படுத்தாம மறுபடியும் வீடியோ இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபேம் ஆகணும், வியூஸ் நிறைய வரணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காகவே நெக்ஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கானை கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.